அனைவருக்கும் வணக்கமும் வணக்கங்களும். இணை பேராசிரியரும் யூனிவர்சிட்டி கபாங்சான் மலேசியா விரிவுரையாளருமான டாக்டர் சாந்தினி பிள்ளை தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை எங்கள் சமூகம் குறித்து, குறிப்பாக கடந்த காலத்திலிருந்து காலனித்துவ அமைப்பின் கீழ் பணியாற்றிய தமிழர்கள் பற்றிய ஆராய்ச்சி பணிகளில் செலவிட்டார். 29 ஆண்டுகளாக இப்பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வரும் இவர் மலேசியா இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் குறித்து பல்வேறு சூழல்களில் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவில் இந்த மலையான் நிலத்தில் முதலில் வந்த நெகிழ்ச்சியான தமிழ் பெண்களை பற்றி அவர் கண்ட கதைகளை பகிர்ந்து கொள்ள சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். நம்மில் பெரும்பாலோர் இந்த பெண்களின் வாழ்க்கையை மட்டுமே கற்பனை செய்ய முடியும். ஏனெனில் அவர்களின் குரல்களின் உண்மையான பதிவுகள் எதுவும் இல்லை. இருப்பினும் நம்மில் பலர் தலைமுறையாக கடந்தப்பட்ட கதைகளை கேட்டிருப்போம். இந்த கதைகள் நினைவுகளிலிருந்து வருகின்றன மற்றும் சாதாரண வரலாற்று பதிவுகள் விட அர்த்தமுள்ளவை, இல்லையெனில் அதிக சக்தி வாய்ந்தவை. அவை பெண்களின் உண்மையான அனுபவங்களை அடிப்படையாக கொண்டவை. அவை மீண்டும் சொல்லப்பட்டாலும், ஒருவேளை பெரும்பாலும் மறுகற்பனை செய்யப்பட்டாலும் கூட. கடந்த கால வாழ்க்கை இந்த பெண்களின் பலருக்கு சவாலானது மற்றும் பெரும்பாலும் கடுமையானது. ஆனால் அவர்கள் தங்களை ஆதரிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதன் மூலம் பெரும் வலிமையையும் பின்னடைவையும் காட்டினர். கடினமான நிலைமைகள் இருந்த போதிலும் அவர்கள் அர்த்தமுள்ள மற்றும் சுயதீனமான வாழ்க்கையை உருவாக்க முடிந்தது. காலனித்துவ தோட்ட உரிமையாளர்கள், தங்கள் அனுபவங்களை பதிவு செய்தவர்கள், கதை சொல்லல் மூலம் தங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு மலேசிய இந்திய எழுத்தாளர் ஆகியோரின் எழுத்துகளில் இருந்து வரும் இந்த எழுச்சியூட்டும் கதைகளின் சில இங்கே. ஒன்றாக இந்த கணக்குகள் இந்த பெண்களின் போராட்டங்கள் மற்றும் சாதனைகளை வெளிப்படுத்துகின்றன. அவர்களின் மாறுபட்ட பின்னணிகள் மற்றும் அனுபவங்களை எடுத்து காட்டுகின்றன. ஒவ்வொரு பெண்ணின் கதையையும் அவரது உறுதி, தனித்துவமான பயணம் மற்றும் சிரமங்களை சமாளிக்கும் திறனை பிரதிபலிக்கின்றது. இந்த கதைகள் அவர்களின் உயிர் வாழும் உணர்வையும் பெரும் சவால்களை எதிர்கொண்ட போதும் அவர்களை பராமரித்து கண்ணியத்தையும் கொண்டாடுகின்றன. சுமதி என்ற இளம் மலேசிய இந்திய பெண் தன் குடும்பத்தின் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பதில் இருந்து கதை தொடங்குகிறது. தனது கொள்ளு பாட்டியை பற்றியும் தனது தாயிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் கதைகளை கேட்டது அவளுக்கு நினைவுகிறது. அவர் எப்படி நாட்டிற்கு வந்தார் என்பதை யாராலும் உண்மையில் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் நினைவில் வைத்திருப்பது என்னவென்றால், அவரது கொள்ளு பாட்டி மலாயாவில் ரயில்வே தொழிலாளியாக வேலை செய்ய தொடங்கினார். சுமதி தனது பாட்டியையும் தன்னை போன்ற பிற பெண்களையும் நினைவு கூர்ந்தார். அவர்கள் எப்போதும் புடவைகளை அணிந்திருப்பார்கள். கொளுத்தும் வெயிலிற்கு மத்தியில் நடந்து சென்று கிரானைட் கற்கள் நிரப்பிய கனமான கூடைகளை ரயில் தண்டவாளங்களை அமைக்கும் ஆண்களுக்கு எடுத்து சென்றனர். குறிப்பிட்ட நினைவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்தை நமக்கு சொல்கின்றன. மலாயாவில் காலனித்துவ காலங்களில் பணியாற்றிய இந்திய பெண்களின் முக்கியமாக ஏகாதிபத்திய அளவுகோல்களின்படி இலக்குவான வேலைகளில் ஈடுபட்டனர் என்று அனுமானம் எப்போதும் இருந்து வந்துள்ளது. ஆனால் இங்கே
விவரிக்கப்பட்ட இந்த முதல் படமும் கதை விவரிக்கப்பட்டமும் இது இலக்குவானதோ அல்லது எளிதானதோ அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆரம்பத்தில் இரயில் பாதைகள் நகரங்களுக்கு நெருக்கமாக அமைக்கப்பட்டன. வாழ்க்கை எளிமையானதாகவும் வழக்கமானதாகவும் இருந்தது. வேலை முடிந்ததும் இரவு உணவு சமைக்கவும் பகிரப்பட்ட பேட்டரியில் இயங்கும் வானொலியை கேட்கவும் பெண்கள் ரயில்வே நிறுவனங்களால் வழங்கப்பட்ட வீடுகளுக்கு செல்வார்கள். இருப்பினும் அவர்கள் மலாயா காட்டுக்குள் இருப்பு பாதை கட்டுவதற்காக சென்றபோதுதான் அவர்கள் பல ஆபத்துகளையும் சவால்களையும் எதிர்கொண்டனர். அவர்கள் தனியுரிமை இல்லாத தற்காலிக குடிசைகளில் வாழ்ந்தனர். நகரங்கள் அல்லது பிற குடியிருப்புகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. கணிக்க முடியாத காடுகளால் சூழப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அவர்கள் வேலை செய்தனர். அங்கு மறைந்திருக்கும் ஆபத்துகளை பற்றி எண்ணற்ற கதைகளை கேட்டிருந்தனர். அவற்றில் பல்வேறு வகையான பாம்புகள் அடங்கும். சில கொடிய விஷம் கொண்டவை, மற்றவர்கள் கூர்மையான கோரை பற்களை கொண்ட மெதுவான கொலையாளிகள் மற்றும் ஒரு நபரை நசுக்கக்கூடிய பெரியவை. பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள ஒரு புத்திசாலித்தனமான யோசனையை கொண்டு வந்தனர். அவர்கள் கணுக்கால் மணிகளை அணிய முடிவு செய்தனர். இதனால் அவர்கள் நகரும்போது ஒரு ஒளியை உருவாக்குவார்கள். மற்றவர்கள் தங்கள் இருப்பை எச்சரிப்பார்கள். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக காடுகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகளை கடந்து அயராது உழைத்தனர். தண்டவாளங்களுக்கான அஸ்திவாரத்தை அமைப்பதற்காக அவர்கள் பூமியை தோண்டினார்கள். அவர்களுடைய கைகள், கால்கள் மற்றும் சில சமயங்களில் முகங்களை மண் மூடியிருந்தது. தங்கள் கடின உழைப்பின் மூலம் அவர்கள் நகரங்களையும் துறைமுகங்களையும் இணைத்து நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்தனர். ரயில்வே தொழிலாளி முதல் கதை உங்களை இரயில் பாதைகளில் பணிபுரிந்த பெண்களின் உலகத்திற்கு அழைத்துச் செல்லும். அடுத்து ஒரு சிறு மலேசிய நகரமான பீடோங்கிற்கு முதலில் வந்த தனது பாட்டி மற்றும் அவரது 3 மகன்களுடன் வந்த கதைகளை நினைவு கூர்த்த ஒரு சிறுவனின் கதை எங்களிடம் உள்ளது. அவள் திடீரென அடிவானத்தில் ஒட்டகத்தை போல வலிமையாகவும் நெகிழ்ச்சியுடனும் தோன்றினாள் என்று மக்கள் கூறினர். அவள் தகர பெட்டிகள், பாய்கள், வெள்ளி விளக்குகள் மற்றும் பானைகளை எடுத்துக்கொண்டு அவளுடைய கடந்த காலத்தின் பொக்கிஷங்கள் ஒரு நாட்செதியில் நின்றாள். மரங்களும் புதர்களும் நிறைந்த வளர்ச்சியடையாத பகுதிக்குள் புழுத்தி நிறைந்த பாதையில் கடந்து செல்வதற்கு முன்பு ஒரு கணம் தயங்கினாள். ஒரு வாரத்திற்குள் அவர் அங்கு குடியேறினார். தனக்கும் தனது 3 மகன்களுக்கும் ஒரு வாழ்க்கையை உருவாக்க நேரத்தை வீணாக்கவில்லை. எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாத மரப்பலகைகளை பயன்படுத்தி அவர் ஒரு தங்குமிடத்தை கட்டினார். அவர் வடிவமைக்கும் பல வீடுகளில் இது முதன்மையானது. இது அவரது சமயோசித்தையும் வலிமையையும் காட்டுகிறது. அவரது வருகையின் இந்த ஆரம்ப தருணங்கள் மலாயாவுக்கு குடியேர்ந்த இந்திய பெண்களின், குறிப்பாக அவரை போன்ற விதவைகளின் தைரியத்தையும் உறுதியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. பலர் தோட்டங்களில் வேலை செய்ய வந்தபோது மற்றவர்கள் வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்து வளர்ந்து வரும் நகரங்களுக்கு அல்லது தொலைதூர கிராமங்களுக்கு சென்று பெரும்பாலும் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்தனர். குறுக்கு வழியில் இந்த பெண்கள் தங்கள் எதிர்காலத்தையும் குடும்பங்களையும் வடிவமைக்கும் தனிப்பட்ட தேர்வுகளை செய்தனர். பின்னர் உள்ளூர் இந்திய சமூகத்திற்கு புடவைகளை விற்று பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடித்தார். இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருந்த வண்ணமயமான ஆடைகளை தோளில் சுமந்தபடி நீண்ட தூரம், சில சமயங்களில் 10 மைல்கள் வரை நடந்து எஸ்டேட்டுகளை அடைந்தாள். புடவைகளை உடனடியாக தொழிலாளர்கள் வாங்கி கொண்டனர்.
அவளது மன உறுதியை கண்ட லட்சுமணன் என்ற ஜவுளி வியாபாரி தனது சரக்குகளை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபத்தில் அவளுக்கு ஒரு பங்கை வழங்கினார். அவரது பின்னடைவு மற்றும் கடின உழைப்பு அவரது மரபின் ஒரு பகுதியாக மாறியது. அவரை சுற்றி உள்ளவர்களுக்கு ஊக்கமளிப்பது மற்றும் சவால்கள் இருந்த போதிலும் வாய்ப்புகளை உருவாக்கும் திறனை நிரூபித்தது. அவர் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக இந்தியாவிலிருந்து தன்னுடன் கொண்டு வந்த பாரம்பரிய திறன்களை நம்பியிருந்தார். பானைகள் மற்றும் பான்கள் போன்ற வீட்டு பொருட்களை சரி செய்யும் அவரது திறன் உள்ளூர் இந்திய சமூகத்தில் அவரை ஒரு மதிப்புமிக்க நபராக மாற்றியது. கருவிகள் நிரப்பிய ஒரு பெரிய வெள்ளை மாவு மூட்டையை முதுகில் சுமந்து கொண்டு வீடு வீடாக சென்று தனது சேவைகளை வழங்குவார். ஒவ்வொரு நாளும் அவர் இந்த வீடுகளின் பகிரப்பட்ட முற்றத்தில் குடியேறி தனது கருவிகளை கவனமாகவும் துல்லியமாகவும் அமைப்பார். தன்னுடைய கோணி பையிலிருந்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் வெளியே எடுப்பாள். ஒரு சிறிய அடுப்பு, ஒரு சுத்தியல், கரண்டிகள், செம்பு சுருள்கள், வெள்ளித்தகடு, எலுமினியம், ஈயம் மற்றும் நெருப்பை விசிறி விடுவதற்கு ஒரு துருத்தி கூட. அவரது திறமையை அர்ப்பணிப்பும் அவர் வேலை செய்த விதத்தில் தெளிவாக தெரிந்தது. எளிய கருவிகளை அவரது குடும்பத்திற்கு உயிர் வாழ்வதற்கான வழிமுறையாக மாற்றியது. துருத்தி, சுத்தியல் மற்றும் கரண்டி ஆகியவற்றின் கருவிகளை திறமையாக கிட்டத்தட்ட மந்திர லயத்துடன் சூரிய ஒளியில் அவர் வேலை செய்தபோது மக்கள் அவளை நினைவு கூர்த்தனர். பானைகளை வடிவமைக்கவும் சரி செய்யவும் ஒரு ஏக்கு கம்பியை கவனமாக பயன்படுத்திய போது அவளுடைய கைகள் எவ்வளவு உறுதியாக இருந்தன என்பதை அவர்கள் நினைவில் கொள்கின்றார்கள். அடிக்கடி தனக்கு தானே மௌனமாக சிரித்து கொள்வாள். தன்னுடைய திறமைகளை கண்டு ஆண்கள் எவ்வளவு ஆச்சரியமும் அடைந்தார்கள் என்பதை அவள் நினைத்து பார்த்தாள். அவரது கடின உழைப்பு மற்றும் திறமையால் அவர் சமூகத்தில் ஒரு முக்கிய நபராக ஆனார். பின்னடைவு மற்றும் சமயோசித்த புத்திசாலித்தனமும் இரண்டையும் காட்டினார். அவரது கதை தங்கள் பாரம்பரியங்களுடன் இணைந்திருக்கும் போது தங்களுக்காக பாதைகளை செதுக்கிய பெண்களின் வலிமையை பிரதிபலிப்பிக்கிறது. தோட்ட உரிமையாளர்களின் இந்த அடுத்த காட்சி கடந்த கால தோட்ட வாழ்க்கையுடனும் பெண்களின் மையத்தன்மையுடனும் தொடர்பு படுத்தி சிந்திக்கப்படாத காட்சிகளை வெளிப்படுத்துகிறது. முதல் காட்சியில் எஸ்டேட்டில் இருந்த இந்திய பெண்கள் மருத்துவச்சிகளாக ஒருவருக்கொருவர் எப்படி உதவினார்கள் என்பதை அறிகிறோம். ஒரு நாள் தோட்ட உரிமையாளர் வயல்களில் வேலை செய்யும் பெண்களை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவர் திடீரென்று வலியால் குனிவதை கண்டார். அவள் முகம் அவள் கஷ்டப்படுவதை காட்டியது. என்ன தவறு என்று அவள் விளக்க முயன்றாள். ஆனால் ஐன்ஸ்வர்த்தால் அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை. கவலை அடைந்த அவர் கங்காணி என்று அழைக்கப்படும் தொழிலாளர் அப்போர்மேனியிடம் உதவி கேட்டார். கங்காணியின் உதவியுடன் கூட அவளை புரிந்து கொள்ள அவர்கள் போராடினர். மேலும் நிலைமை வெறுப்பாக மாறியது. கடைசியில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. ஐன்ஸ்வர்த் அவளை மீண்டும் அவளுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உணர்ந்தார். எனவே அவர் தனது அகராதியை வெறித்தனமாக புரட்டினார். அவர்களுக்கு ஒரு மாட்டு வண்டி தேவை என்பதை விளக்க சரியான சொற்களை கண்டுபிடிக்க முயன்றார். அவர் தனது செய்தி இறுதியாக அடையும் வரை வார்த்தைக்கு வார்த்தை உளறினார். ஆனால் வண்டி வருவதற்குள் ஒரு விசேஷம் நடந்தது. அந்த பெண் அங்கேயே வலியிலேயே பிரசவித்தாள். ஐன்ஸ்வர்த் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அடுத்து என்ன நடந்தது என்பது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. நூற்றுக்கணக்கான மற்ற பெண்கள் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டு
புதிய தாயை சூழ்ந்து கொள்ள விரைந்தனர். அவர்கள் அவளை சுற்றி ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கினார். மிகவும் எதிர்பாராத தருணத்தில் கவனிப்பையும் ஒற்றுமையையும் வழங்கினர். தொழிலாளர்களால் என்ற பாத்திரங்களை தாண்டி இந்த பெண்களின் வலிமையையும் தொழிமையையும் இது சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக இருந்தது. கடைசி காட்சி தோட்ட முதலாளியின் முதல் சம்பள நாளுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. மேலும் அவர் தங்கள் ஊதியத்தை சேகரிக்க பெண்கள் கூடுவதை விவரிக்கிறார். கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதால் விஷயங்கள் விரைவில் குழப்பமடைந்தன. அவர் தற்செயலாக பெண்களின் கடை நிலுவை தொகையையும் அபாரதத்தையும் கலந்துவிட்டார். ஏனெனில் அவர்களின் பலருக்கு முனியமா மற்றும் பூனமா போன்ற ஒரே பெயர்கள் இருந்தன. மொழி புதியதாகவும் பரிச்சயம் இல்லாததாகவும் இருந்ததால் அவற்றை பிரித்து பார்ப்பது அவருக்கு கடினமாக இருந்தது. தவறு புரிகிறது என்று கூறி விளக்க முயன்றுகிறார். ஆனால் பெண்கள் சும்மா இருக்கவில்லை. அவரது நினைவுகளிலிருந்து தங்களுக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்பதை அவர்கள் துல்லியமாக அறிந்திருந்தார்கள் என்பதும் தங்களுக்காக விரைவாக எழுந்து நிற்கின்றார்கள் என்பதும் தோன்றியது. அவர்களின் உறுதியான பதில்கள் தோட்ட உரிமையாளரை அதிர்ச்சிக்குள்ளாகின்றன. அவரது சாக்கு போக்குகள் இருந்த போதிலும் அவர்கள் தகுதியானதை விட குறைவான எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றனர். இந்த தருணம் இந்த பெண்கள் எவ்வளவு வலிமையாகவும் விழிப்புணர்வுடனும் இருந்தார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்கிறது. அவர்களின் பின்னடைவு மற்றும் உறுதியை பற்றி ஒரு பார்வையை வழங்குகிறது. இது நிச்சயமாக தோட்டக்காரர் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் மூலம் தொலைதூர கடந்த காலத்தை நோக்கிய நமது பயணத்தின் முடிவுக்கு வருகிறோம். கடந்த கால கதைகளின் துண்டுகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் மலாயாவுக்கு வந்த முதல் இந்திய பெண்களின் வாழ்க்கையாக என்னவாக இருந்திருக்கும் என்பதை ஒரு சுருக்கமான கணம் சிந்திக்க இந்த கண்ணோட்டம் உங்களை வழிநடத்துகிறது. நான் 1990களில் பிற்பகுதியில் இருந்து வந்த கதைகளை பல பாதைகளில் ஆராய்ச்சி செய்து வருகிறேன். ஆனால் இந்த பெண்களுக்காக நான் பேசுவதாக கூறவில்லை. இங்கே பகிரப்பட்ட கதைகள் அவர்களின் குரல்களிலிருந்து நேரடியாக அல்ல, ஆனால் சமூக நினைவகத்தின் வழியாக கடத்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக புராண தோட்டங்களில் சீரான தொழிலாளர்கள் வரலாற்றிலிருந்து தனித்து நிற்கும் விருப்பம் மற்றும் அவர்களின் போராட்டங்கள் தகவமைத்து கொள்ளும் தன்மை மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக காலனியை கடந்த காலத்தின் பின்னடைவு போன்ற பல்வேறு கண்ணோட்டங்கள் மற்றும் கருத்துக்களை அவை உள்ளடக்குகின்றன. நாளின் முடிவில் ஒவ்வொரு கல்லும் கவிழ்க்கப்பட்ட வேண்டும். இதனால் காலனித்துவ மலாயாவில் தோட்ட எல்லைக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள இந்திய பெண்களின் வாழ்க்கையை நாம் கற்பனை செய்ய முடியும். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் கடந்து வந்த பாதைகளை புரிந்து கொண்டு நமது சொந்த சவால்களை வழிநடத்தும் போது அவர்களின் வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெறலாம். உங்கள் நேரத்திற்கு அனைவருக்கும் நன்றி.